வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை உடனே தேடி வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெயிலில் வரும். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பட்டை துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கேன். இப்போது நான் 2 பெரிய வெங்காயங்க, அதை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த குருமா ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். இதோட வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க. இதோட 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி கூட போடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடணுங்க. கொஞ்சம் உருவம் இல்லாமல் தக்காளி நல்லா வதங்கணும். நல்ல ஒரு தொக்கு மாதிரி வரணும். லைட்டாக அந்த சுற்றி எண்ணெய் கசிஞ்சு வரும், நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய், அதுதான் பதம். இதோட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. நம்ம அந்த போட்டிருக்க பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல கொதி வந்துடும். இப்போது இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதில் ஒரு அரை கப் போல் தேங்காய் எடுத்துக்கோங்க, துருவின தேங்காய். இதோட ஒரு 5 பச்சை மிளகாங்க 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட போடலாம். முந்திரி பருப்பு போடுறதா இருந்தால் ஒரு 8லேருந்து 10 போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டாலும் டேஸ்ட் மாறாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் வரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் முந்திரி பருப்பு போட்டால், அவ்வளோதான். பொட்டுக்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அதனால சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது இந்த தேங்காவை ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக அந்த மிக்சியில் கழுவின தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க.
நல்ல ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடுங்க. அது தூவினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வாசனை வந்து அதில் இறங்கும். குருமாவில் கம கமன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இஞ்சி பூண்டு போடலையே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் திருப்பி திருப்பி இது தான் செய்வீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை